இரவு வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இன்றைக்கு மனித பாதுகாப்பு கழகத்தினுடைய 8வது எழுச்சி மாநாடு இந்த பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்க வருகை வந்திருக்கின்ற திரைப்படத்தினுடைய நடிகர் பயில்வான் ரங்கநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்க வருகை தந்திருக்கின்ற கேரள திரைப்பட நடிகர் அருமை நண்பர் பைசல் ராஜ் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சி சிறப்பு சேர்க்க வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் உஷா அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் ஜான் வில்சன் ராஜ் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மனித பாதுகாப்பு கழகத்தை ஒவ்வொரு இடமாக தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்ற, ஒவ்வொரு மாவட்டமாக தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்ற கொள்கை பரப்பு செயலாளர் எனது அருமை நண்பர் அமலன் அவர்களே, மற்றும் நகர செயலாளர் ஜெகன் அவர்களே, துணை செயலாளர் சதீஷ் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் ஸ்டீபன் அவர்களே, ஜெரோம் அவர்களே, மாநில அமைப்பாளர் ஸ்டாலின் அவர்களே, மற்றும் இத்தனைக்கு மேலாக மகளிரின் நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதற்கு மேலாக இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வருகை வந்திருக்கின்ற என்னுடைய பெண்குள்ள தெய்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நான் வருகின்ற பொழுது எனக்கு ஒரு போன் கால் வந்தது. அதுல என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் மனித பாதுகாப்பு கழகத்தின் கொள்கை என்ன, உங்கள் மனித பாதுகாப்பு கழகத்தின் கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்டார். ஆனா யாருன்னு தெரியாது. யாருன்னு கேட்டா பதில் சொல்லல. அவர் இங்க இருக்கிறாரோ என்னமோ தெரியாது. ஆனால் இந்த மனித பாதுகாப்பு கழகத்தின் கோட்பாடு என்னவென்று சொன்னால், தமிழ், ஒன்லி தமிழ், தமிழ் வாழ்க, தமிழன் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, இதுதான் கொள்கை. எங்களுக்கு முக்கியமே தமிழன் வாழணும், தமிழ்நாடு வாழணும், தமிழ் மக்கள் வாழணும். அப்படி என்ற ஒரு கோட்பாடோடு இந்த மனித பாதுகாப்பு படத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். சோதனைகள் எல்லாம் தாண்டி அனைத்து சோதனைகளையும் சாதனையாக்கி நியாயத்திற்கெல்லாம் குரல் கொடுத்து குரல் அற்றவர்களுக்கு குரலாய் மனித பாதுகாப்பு கழகம் இத்தனை ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது என்று சொன்னால், அந்த மனித பாதுகாப்பு கழகத்தின் கொள்கை கோட்பாடுதான் என்பதை இந்த நேரத்திலே நான் உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். எங்கெல்லாம் நியாயங்கள் மறுக்கப்படுகின்றதோ, எங்கெல்லாம் நியாயங்கள் மறுக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் மனித பாதுகாப்பு கழகம் தலைதூக்கும். எங்கெல்லாம் பொதுவாக எங்கெல்லாம் மக்கள் பிரச்சனைகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த மனித பாதுகாப்பு கழக நிர்வாகிகள் சென்று அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த மனித பாதுகாப்பு கழகம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மனித பாதுகாப்பு கழகம் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்திலே துவக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்திலே துவக்கி சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாகின்றது. ஆனால் இன்று வரைக்கும் தொய்வில்லாமல் தேவையில்லாமல் இன்றைக்கு மனித பாதுகாப்பு கழகத்தை குமரி மாவட்டத்தை தலைமையாக கொண்டு தமிழகம் முழுவதும் இன்று செயல்படுகின்ற சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. இங்க பாருங்க, ஒரு தலைவன் வருகிறான் என்று சொன்னால் எங்க வருவான்? சென்னையில தான் வருவான். அவன் நல்லவனா யோக்கியவனா கெட்டவனா நமக்கு தெரியாது. வருவான், 1000 கார்ல வருவான், 1000 அணிவகுப்பட வருவான், 1000 மக்கள் கூட்டத்தோட நிற்பான். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வருமானம் உண்டு. பாருங்க, நல்லா பார்த்துடுங்க. அவன் சென்னையில இருந்து வர்றான்னா 1000 தொண்டர்கள் நிற்கிறாங்க. ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் வருமானம் இருக்கு, அதான் நிற்கிறான். இங்க அப்படி கிடையாது. இங்க மனசாட்சி தான். இங்க இருக்கிற தொண்டர்களும் நம்ம பெரியவர்களும் தாய்மாரெல்லாம் மனசாட்சி தான். மனசாட்சிக்கு உட்பட்டு இந்த மனித பாதுகாப்பு கழகத்தை வளர்த்தணும். மனித பாதுகாப்பு கழக தலைவர் என்ன சொல்றார் என்பதை கேட்கணும் என்ற ஆவலோடு இருப்பது எனக்கு பெருமையா இருக்கின்றது. இப்பேற்பட்ட இந்த சூழலிலே இந்த கழகத்தை குமரி மாவட்டத்தில் இருந்து துவக்கி அனைத்து மாவட்டத்துக்கு வழி நடத்தி இன்றைக்கு நம்ம நடத்தி கொண்டிருக்கோம் சுமார் 10 ஆண்டுகளாக. என்றால்
எனக்கும் வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கின்றது. ஏன்னா பல்வேறு பிரச்சனைகள், பலதரப்பட்ட இடைஞ்சல்கள், இடையூறுகள், இதெல்லாம் கஷ்டம் இருக்கு தெரியுமா? பெரிய பெரிய கஷ்டங்கள், பெரிய பெரிய சிக்கல்களை எல்லாம் வந்து நம்ம தாண்டி போக வேண்டியிருக்கு. ஆனா நிறைய பிரச்சனை தாண்டி போயிட்டோம். இன்னும் என்ன பிரச்சனை வந்தாலும் தாண்டதுக்கு ரெடியா தான் இருக்கும். அதை பத்தி இந்த மனித பாதுகாப்பு கிளம்ப ஜெய்மோகன பயப்பட மாட்டாங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் பல சூழ்ச்சிகள் இன்னும் வர்றதுக்கு ரெடியாக இருக்கு. இப்ப பாருங்க, இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாநாடும் வந்து பெருசா நடத்துவோம். இப்ப வந்து பயமுறுத்துறாங்க. மாநாடு வந்து நம்ம பெருசாக நம்ம நடத்திட்டு இருப்போம். எவ்வளவு கூட்டத்தோட, எவ்வளவு ஆரவாரத்தோட, எவ்வளவு கொடி தோரணங்களோட, எவ்வளவு பிரபலமா நடத்திட்டு இருப்போம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும். ஒரு கொடி நாட்டணுமா ஒரு பெட்டிஷன். எப்படி கொடி கம்பம் நாட்டுறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணினாதான் உடனே கொடி கம்பம் நாட்டுறதுக்கு இது. அதுல என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு பெர்மிஷன் தருவோம்னு சொல்றாங்க. திடீர்னு என்ன வருது தெரியுமா? உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு வருது. இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம எப்படி திருப்தியா ஒரு நம்முடைய கொள்கைகளை சொல்ல முடியும்? 4 பாவங்களை வாழ வைக்க முடியும்? 4 ஏழைகளுக்கு நலத்திட்டங்களை கொடுக்க முடியும்? பாருங்க, எல்லாமே அது ஒரே கட்சிகள் தான் நடத்த வேண்டும். 2 கட்சிகள், ஒன்று ஆளுங்கட்சி, இனி ஒன்று எதிர்கட்சி. 2 கட்சியை விட்டு வேற யாருமே ஒண்ணுமே நடத்த விடுறாங்க இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த தமிழ்நாடு வந்து இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாருங்க, நம்ம 8 வருஷம் நடத்திட்டு பிரச்சனை இருந்தா, ஏதாவது சிக்கல் இருந்தா ஒண்ணுமே இல்லையே. எல்லாம் அழகா வந்து ஆர்டர் பண்ணி சந்தோஷமா போறாங்க. எந்த கட்சியில வந்து ஒரு சந்தோஷமா ஆர்டர் பண்ணலாம் போட்டு நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம்? ஒண்ணும் கிடையாது. அவன் ஒவ்வொரு பேச்சுக்கும் வருமானம். எம்ஜிஆர் வாழ்கைன்னா பல கோடிக்கு அதிபதி அவன். கலைஞர் வாழ்கைன்னா அவன் 10,000 கோடிக்கு அதிபதி. இப்படிப்பட்ட சூழல்ல தான் இன்னும் தமிழ்நாடு இருக்கு. ஆனால் இங்க அப்படியெல்லாம் கிடையாது. இங்க எல்லாமே கஷ்டத்துல உருவாக்கப்பட்டது. கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட கட்சியை ஒரு கையடி கும்மி அடிச்சுட்டு போறதுக்கு நிக்கிறாங்க. ஒரு அடி முடிஞ்சு. கஷ்டமே இல்லை, பிரச்சனை இல்லை, ஒன்னும் அனுபவிக்கல. அதை சீர்குலைக்கத்தான் வாராங்களே தவிர யாரும் வந்து நல்லது செய்யறதுக்கே வரல. இப்பேற்பட்ட சூழலிலே இன்றைக்கு மனித பாதுகாப்பு கழகம் இன்றைக்கு ஒரு என்ன சொல்ற அடுத்த கட்டத்துக்கு போய் கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்க நம்ம பாத்தீங்கன்னா தலைவர்கள் எல்லாம் பல பிரச்சனைகளை சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த பிரச்சனைகள்லாம் ஒண்ணுமே நிறைவேறல. எல்லாமே ஒரு எம்எல்ஏ தேர்தல் நிற்கிறாருன்னா அவர் எதுக்கு நிற்கிறாருன்னா யாருக்குமே தெரியல. எனக்கே தெரியல எம்எல்ஏக்கு நம்ம எதுக்கு நிற்கிறோம், ஏன் நிற்கிறோம், எதுக்காக நிற்கிறோம், அந்த எம்எல்ஏக்கும் தெரியல. ஒரே ஒரு விஷயம் தான் அவருக்கு தெரியுது. நின்னால் 5 வருஷத்துல பல கோடிகளை சம்பாதிக்கலாம். இப்ப சம்பாதிப்பதற்கு எளிமையான ஒரு வழி உண்டுன்னா உண்மையில சொல்றேன், எம்எல்ஏ பதவி தான். அடுத்து எம்பி பதவி, இனி ஒன்று மினிஸ்டர் பதவி. இந்த 3ஐயும் விட்டா தமிழ்நாட்டில் எவரும் வெளியாட முடியாது. இந்த 3க்கும் நின்று ஜெயிச்சான்னா அவன் பல கோடிகளுக்கு அதிபதி. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும். ஆனா ஒரு பயணம் தான் சொல்லணும். ஒரு பயணம் அவங்கள சார்னு சொல்லக்கூடாது, மனுஷன்னு சொல்ல முடியாது. ஒரு பயணம் நல்லவனே கிடையாது. எம்பியும் நல்லவன் இல்லை, எம்எல்ஏ நல்லவன் இல்லை, முன்னாள் எம்பியும் நல்லவன் இல்லை, இன்னாள் எம்பியும் நல்ல ஒருத்தரும் நல்லவன் கிடையாது. கள்ள பயிலுவோம். என்னன்னா கோரிகள் இப்ப எல்லாரும் கேஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை. அதனால எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஐயே பாருங்க, எம்பி இருக்கிறான், பல மாவட்டங்கள்ல கோரிகளை வச்சு பாதுகாத்து குழப்பம் நடத்துறான். இங்க இருக்க கோரிகளை பாருங்க, எவ்வளவு கோரிகள் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து 5000க்கு மேற்பட்ட கோரிகள் வச்சிருக்காங்க. ஒரு பாவத்துக்கு ஒரு கோரி இருக்கா பாருங்க, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு கோரி இருக்கா பாருங்க. கல்கோரிகள் ஒருத்தனும் கிடையாது. எல்லாமே எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர். திருநெல்வேலியில் மினிஸ்டர் நிறைய வச்சிருக்கான். இங்க உள்ள எம்பி திருநெல்வேலி வச்சிருக்கான், இங்க உள்ள மினிஸ்டர் திருநெல்வேலி வச்சிருக்கான். எம்பி இதெல்லாம் நீங்க அறியணும். இன்னும் வருவான். எதுக்கு வரான்னா அதுக்கு தான் வரான். உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வரல. அவன் எதுக்கு வர்றான்னா இன்னும் கோரியை காப்பாற்றணும். கனிம வளத்தை கேரளாவுக்கு கிடந்தான். கேரளாவில் பாருங்க, அவனுடைய மலைகள் எல்லாம் அப்படியே இருக்கு. அவனுடைய மலைகள் அனைத்தும் கொடியாம இருக்கு பாருங்க. நாம இழிச்சவயமா இருக்கு. நம்ம எல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. தமிழ்நாடு போனா அங்கே போகுது. நமக்கு இன்னைக்கு உள்ள செலவு நடந்தாக்குறோம். எப்படி தமிழ்நாட்டில் அந்த குவாரி போனா என்ன, மழை போனா என்ன, மழை வராமல் இருந்தா என்ன, நமக்கு என்ன. மழை வரலன்னா சூடு வரும், சூடு வந்தால் 4 பேனை போடுவோம், அதோட முடிச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு வாகனத்தை கூட இனிமே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து ஒரு வாகனம் கூட இனி கேரளத்துக்கு கல் கொண்டு போகக்கூடாது, கனிம வளம் கடத்தக்கூடாது. கடத்தினால்
உண்மையிலே சொல்றேன், சிறைபிடிக்கணும். நீங்க பொதுமக்கள் நம்ம சிறைபிடிக்கணும். சிறைபிடித்து எனக்கு சொல்லுங்க, எனக்கு உடனே போன் பண்ணுங்க. எல்லாருக்கும் என்னுடைய நம்பர் தெரியும். பார்ப்போம் என்ன வருது. ஒரே மூச்சு போனா போச்சு, என்னால உண்மைக்கு போராடு. இதானே நம்மள தாரக மந்திரம். ஒரே மூச்சு போனா போச்சு, என்னாலுமே உண்மைக்கு போராடு. ஓ புயல் போலே இருந்தாலே என்னாலுமே தோல்விகள் கிடையாது. ஓ ஒரே முறைதான் இங்கே பிறப்போம், சும்மா இருந்தால் எங்கே சிறக்கும் அப்படிங்கிற அந்த பாட்டு. அப்படி அதாவது அந்த பாட்டுக்கு ஏற்றவாறு நம்ம நடக்கணுங்கிறதுக்காக தான் செத்தா சாகுறோம். நல்லது செய்யணும், அவ்வளவுதான் கடைசி வரைக்கும். இதுதான் என்னுடைய கொள்கை. சம்பாதிக்கிறதுக்காக மனித பாதுகாப்பு தொடங்கல. நான் பெரிய பெரிய மாடி கட்டிடங்கள் வைக்கணும், இந்த மனித பாதுகாப்புல உருவாக்கல. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்கள் வைக்கணும், அப்பார்ட்மெண்ட்களை பாதுகாக்கணும், 1000 கோடி சொத்துக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு மனித பாதுகாப்பு நம்ம உருவாக்கல. நம்ம ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் உருவாக்கப்பட்டது, ஏழைகளை பாதுகாக்க வேண்டும், ஏழைகளை வாழ வைக்க வேண்டும் என்று. இதுதான் இதுக்காக துவங்கப்பட்டதுதான் மனித. நல்லா சிந்திக்கணும். உண்மையில சொல்றேன், கள்ள பயிலு வர போறாங்க, கள்ள பயிலுவா, கள்ள பசங்க. ஒரு பயலையும் நம்பாதீங்க, தயவு செய்து சொல்றேன் கேளுங்க. எந்த பயலையும் நம்பாதீங்க. பகுதியில இருப்பான் வட்ட செயலாளர், ஒரு டாக்டர் பேசுவோம்ல, வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், அந்த செயலர், அந்த செயலர் இருப்பான். அவனுக்கு வருமானம். நீங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கீங்க. அவன் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வர்றான்னா அவனுக்கு 10,000 கோடி வருது. அதனால உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வரான். தயவு செய்து அவனை கூட நம்பாதீங்க. 4 ரேஷன் கார்டை செஞ்சு தந்தான்னு அவனுக்கு ஓட்டு போடாதீங்க. அவன் 4 ரேஷன் கார்டை செஞ்சு தந்து உங்களுக்கு ஓட்டு வாங்குறான்னு சொன்னா அவனுக்கு பின்னணியில 10,000 கோடி வருது. இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த நேரத்தில் தான் செலவு ஓடும், அவனுக்கு வந்து பல தலைமுறைகள் செலவு ஓடும். அதனால ஒரு பயனையும் நம்பாதீங்க. தயவு செய்து ஆட்சிகள் என்பது ஒரு வித்தியாசம், அதாவது மாறி மாறி வரணுங்கிறது தான் என்னுடைய கொள்கை. எல்லாரும் ஆளணும், எல்லாரும் ஆளணும், எல்லா கட்சியும் ஆளலாம். இப்போ நண்பர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, நல்ல விஷயம்தான். ஏன் இந்த ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் அரசியல் கட்சி தொடங்கலாம், அரசியலுக்கு வரலாம், அரசியல் தலைவராகலாம், முதலமைச்சர் ஆகலாம், எல்லாருக்கும் வேணாலும். அவர்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஒன்று மட்டும் புரியணும். என்ன புரியணும் அப்படின்னா, அவர் சேவைகள் செய்யவில்லை. அதாவது அரசியல் பக்குவம்ங்கிறது என்னன்னா, எங்களை போல நான் 13 வருஷம் ஆச்சு மனித பாதை தொடங்கி. இது வரைக்கும் நம்ம வந்து தேர்தலில் நிற்கல, பெரிய அரசியல் செய்யல, எம்எல்ஏ ஆகல, எம்பி ஆகல, முதலமைச்சருக்கு ஆசைப்படல. ஆனால் சேவைகள் செய்கிறோம். எப்படி இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 3000-4000 தையல் மிஷின் கொடுத்துருக்கோம். இது ஒரு சேவை, இது ஒரு அனுபவம் இல்லையா? நிறைய மக்களை படிச்ச வச்சிருக்கோம், நிறைய பேஷண்ட்களை வாழ வச்சிருக்கிறோம், எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை வச்சு ஒரு அரசியல் கட்சி நம்ம தொடங்குறேன்னு சொன்னா நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் நம்ம கத்துக்கலாம். இப்ப மனித பாதுகாப்பு பாருங்க, இது ஒரு சிலை பேட்ஸ். மனித பாதுகாப்பு கழகம் என்பது ஒரு சிலை பேட்ஸ். சிலை பேட்ஸ்னா தந்திரமான பறவைகள். இந்த மனித பாதுகாப்பு கழகம் எப்படின்னா, கேரளாவில் ஒரு கதை சொல்லுவாங்க. எப்படி ஒரு கொக்குக்கும் ஒரு நரிக்கும் உள்ள ஒரு கதை சொல்லுவாங்க. கொக்கு கேள்விப்பட்டீங்களா? அத கொக்குக்கும் நரிக்கும் உள்ள கதை. அப்போ ஒரு நரி வந்து அதை மலையாளத்து வரும். நரி வந்து அப்படி ஒரு குளத்து பக்கமா வந்துட்டு இருக்கு, ஒரு குளம் ஆறு அந்த சைட்ல வந்துட்டு இருக்கு. அப்ப குளத்துல தண்ணி கிடையாது, கொஞ்சம் போல தண்ணி இருக்கு. அந்த தண்ணி பக்கத்துல ஒரு கொக்கு அப்படி நிக்குது. எப்படின்னா ஏதாவது மீன் வரும், அப்படி அள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி நிக்குது, சத்தம் போடாம நிக்குது, செல்ல நின்னது மாதிரி. அப்ப அந்த இடத்துல அந்த நரி வருது பாருங்க. அந்த நரி வந்து அப்படி பம்புது. எப்படி அதுக்கு என்னன்னா அந்த கொக்கை சாப்பிடணும். கொக்குக்கு வந்து மீனை சாப்பிடணும், மீன் வசமா இருந்தாலும் கொத்திடணும். அந்த நரிக்கு வந்து கொக்கை சாப்பிடணும். எப்படிப்பட்ட சூழல்ல நரி பேச்சு கொடுக்குது. எப்படின்னா மலையாளத்துல எந்தரு கொக்கே பார்த்துண்டு இருக்கணும், எப்படி எந்தரு கொக்கே பார்த்துண்டு இருக்கணும் அப்படின்னு. அப்போ உடனே கொக்குக்கு தப்பானா, இனி வேற வழி இல்லை, அப்படிங்கிறோம், அங்கிட்டு போக முடியாது. கொக்கு வந்து என்ன பதில் சொல்லுதுன்னா, இன்னல 2 நரித்தலை தின்னும் பல்லு தரிக்கணும் பார்த்துட்டு இருக்கணும். எப்படி இன்னல என்ன நேற்றைக்கு நம்ம தமிழ்ல நேற்றைக்கு இன்னல 2 நரித்தலை தின்னும் பல்லு தரிக்கணும் பார்த்துட்டு இருக்கணும். இது பார்த்து வாழை சுருக்கிட்டு எடுத்து ஓட்டோம். எப்படி முடிஞ்சு அதான் தப்புறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி. அதே போலதான் மனித பாதுகாப்பு. நீங்க தப்புறதுக்காகவும் பிரச்சனை வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எந்த தடத்தம் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, தாங்குறதுக்கான சக்தி பின்னாடி இருக்கு. அதனாலதான் நம்ம என்னை உருவாக்கிட்டு 13 வருஷமா நின்றுட்டு இருக்கோம். சரியா? இது எதுக்கு சொல்றேன்னா,
நம்ம மற்ற கேட்க வேண்டிய இருக்குங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால எதை கண்டு அஞ்ச போறது கிடையாது மனித பாதுகாப்பு கழகம். அதனால இன்னைக்கு நம்ம பேசுறதுக்காக நிறைய இருக்காங்க, பார்ட்டிகள்லாம் இருக்காங்க. நம்ம இப்ப இடையில சமீபத்தில் நம்ம வந்து எங்க திமுக அமைச்சர் ஒரு ஆள் வந்து மார்த்தாண்டத்துல ஒரு புரோகிராம் வந்திருந்தாரு. அப்போ வந்து இங்க உள்ள பண்ட ரொம்ப வருஷமான பிரச்சனை இந்த ரப்பர் பூங்கா இல்லையா, இந்த ரப்பர் பூங்கா பிரச்சனை, ரப்பர் தொழிற்சாலை. அப்ப அதுக்கு வந்து தொழிற்சாலை வருமா வராது, அவரு அடிச்சு அடியில் சொல்லியாச்சு வராதுன்னு. எப்படி ஒரு மினிஸ்டர் சொல்றது எப்படி வராதுன்னு? நம்ம பல பல ஆண்டுகளான கனவாக்கம். எப்படி நமக்கு ரப்பர் தொழிற்சாலை வேணும் 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 வேணும், அதுக்குன்னே இப்ப வேலைக்காரங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. அவரை அடிச்சு ஒற்றை வார்த்தையால தான் சென்னையில கும்மி அடிக்கிறது, ஒரு வார்த்தையோட கும்மி அடிக்கிறது. 10 வருஷமா கட்டி காத்திருக்க இயக்கத்தை ஒரு செகண்ட்ல அடிச்சுட்டு போயிடுவா, கும்மி அடிச்சிருவா. எவ்வளவு வருத்தம் இருக்கு. அதே போல அவர் அந்த மினிஸ்டர் சொல்லிட்டு போறாரு, வராது, ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தையோட முடிச்சு. இதுக்காக ஓட்டு போட்டோம் பாருங்க. எத்தனை அதுக்கு நம்ம போராடி இருக்கோம். எத்தனை வருஷமா இங்க நமக்கு வந்து விமான நிலையம் வேணும். விமான நிலையத்துக்கு முதல் கோரிக்கை வச்சது மனித பாதுகாப்பு கழகம். நல்லா புரிஞ்சுடுங்க, விமான நிலையம் என்கிற ஒரு வார்த்தையை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உருவாக்கி பல ஸ்டேட்மெண்ட் விட்டது இந்த மனித பாதுகாப்பு கழகம். எந்த கட்சியும் கிடையாது. அடிச்சு சொல்லும் ஆதாரமே இருக்கு. இந்த நிருபர்கள் இருப்பாங்க, கேட்டு பாருங்க. பல போராட்டங்கள் பண்ணியிருக்கோம், உண்ணாவிரதம் பண்ணியிருக்கோம், தர்ணா பண்ணியிருக்கோம், எல்லா போராட்டமும் பண்ணியாச்சு. எவன் கேட்கறதுக்கு, எந்த பய கேட்கறதுக்கு? அவங்களுக்கு மரியாதை கிடையாது, எம்பிக்கு மரியாதை கிடையாது. சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவான், விமான நிலையம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருவான். உண்மையில சொல்றேன், விமான நிலையத்துக்கு முன்னாள் அமைச்சரும் சரி, முன்னாள் எம்பியும் சரி, இந்நாள் எம்பியும் சரி, அவங்களோட சொத்து போகணும்னு சொல்லி பயந்து அதை எழுதி கொடுக்குறானோ, வேண்டாம் நீங்க திருநெல்வேலிக்கு அனுப்புங்க. ஒரு பையன் நம்ம இன்னும் வருவா, விமான நிலையம் கொண்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல வருவா. இது தொடர்ந்து ஒரு 10-15 வருஷமா அவருடைய தேர்தல் அறிக்கையில கொண்டாடுறான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விமான நிலையம் நிறுவப்படும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் விமான நிலையம் கொண்டு வர பாடுபடுவேன். எவன் கொண்டு வந்தான்? அவன் சொத்து அங்க இருக்கு ஐயா. அவன் அங்க சாமிதாப்பில் எல்லாம் வந்து அவன் சொத்து அங்க இருக்கு. அப்படித்தானே? சாமிதாப்புள்ள அவன் சொத்து இருக்கு. அப்ப அவன் சொத்தா வந்து என்ன பண்ணான், பொய்ராணி சொல்லிட்டு உடனே அதை எழுதி கொடுக்க வேண்டாம். இப்படிப்பட்டவன் எங்க எந்த மக்களை காப்பாற்ற போறான்? நம்மளை காப்பாத்துவானா? அவன் சொத்தை காப்பாத்துறான், அவன் கோரியை காப்பாத்துறான், அவன் பிள்ளைகளை காப்பாத்துறான், அவன் பொண்டாட்டியை காப்பாத்துறான், அவன் எதிர்காலத்தை காப்பாத்துறான். நம்மளை காப்பாத்துறதுக்கு வரல, நம்மளை பிச்சைக்காரனை போல வச்சிருக்கான். ஒரு எம்பியும் சரி, எம்எல்ஏயும் சரி, மினிஸ்டரும் சரி, நம்மளை எல்லாம் பிச்சைக்காரன் ஆக்கி நடுத்தொருவில் கொண்டு வச்சு ஓட்டு வாங்கி உங்களுக்கு குளிர்காய நினைக்கிறது அவன் தான். அதனால இனிமே நீங்க வந்து என்ன பண்ணணும், விழிப்போடு இருக்க வேண்டும். அது இன்னொன்று, நீட் தேர்வு மேடம் சொன்னாங்க, அழகா சொன்னாங்க. நீட் தேர்வுங்கிறது எங்களுடைய ஒரு கணிப்பு என்ன அப்படின்னா, 470 மார்க் எழுதியவனும் டாக்டர் தான் பாஸ் ஆகியவனும், 700 மார்க் எழுதியவனும் டாக்டர் தான், 200 மார்க் அடிக்கவனும் டாக்டர் தான். இதுல யாரு டாக்டர் சொல்லுங்க? 700 மார்க் அடிக்கும் டாக்டரா, 480 மார்க் அடிக்கும் டாக்டரா, இல்ல 200 மார்க் அடிக்கும் டாக்டரா? சொல்லுங்க. ஆனால் இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாத்தையும் ஒவ்வொரு பிரிவா பிரிச்சு 200 மார்க் அடிக்கவன் டாக்டர், அப்ப 700 மார்க் அடிக்கவன் டாக்டர். அப்போ 500 மார்க்கு, 550 மார்க்கு, 600 மார்க் அடிக்கும் டாக்டர் கிடையாது. எப்படி வச்சிருக்கான் பாருங்க. 200 மார்க் அடிக்கவும் டாக்டருக்கு வரான், 150 மார்க் அடிக்கவும் டாக்டருக்கு வரான். ஆனால் ஒரு 500 மார்க்கு, 450 மார்க் இப்படி எடுக்கவே டாக்டர் கிடையாது. இதை வந்து உடனே என்ன பண்ணலன்னா ஒரே தேர்வா கொண்டு வரலாம். இது மனித பாதுகாப்புன்னு ஒரு கொள்கை. நீ எல்லாருக்கும் ஒரே தேர்வா கொடு, நீ அதை பிரிக்காத, ஜாதியை பிரிக்காத, மதத்தை பிரிக்காத. எதுக்கு பிரிக்கிற? பிரிக்காத. எல்லாரும் திறமையை போல வரட்டும். திறமை இருக்கிறோம் ஜெயிக்க போறான், திறமை இருக்கிறோம் டாக்டர் ஆக போறான். உண்மைதானே? அப்படித்தானே? திறமை இருக்கிறோம் டாக்டர் ஆக போறான். இந்த வாய்ப்பை கொடுக்காம என்னையா இதெல்லாம் பிரிவு, ஜாதிக்கு ஒரு பிரிவு, மதத்துக்கு ஒரு பிரிவு, அதுக்கு ஒரு பிரிவு, இதுக்கு ஒரு பிரிவு, எல்லாம் வந்து ஒரே கொள்கை, எல்லாம் ஒரே தேர்வு. அதை கொண்டு வராம சும்மா போட்டு 150 மார்க் அவன் டாக்டர். இப்ப பாருங்க, கஷ்டப்பட்டு 600 மார்க் எடுக்க டாக்டர் ஆகாம தற்கொலை பண்ணிட்டு கிடக்கான். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு வந்து நீட் தேர்வு போயிட்டு இருக்கு. அதனால இப்ப அந்த காமராஜர் கதையை நீங்க எடுத்தீங்கன்னா, கர்ம வீரர் காமராஜர் நம்ம பெருந்தலைவர், நம்ம தலைவர். அவர் வந்து அமெரிக்காவிலேயே எடுத்த சர்வேலே, அதாவது யூஎஸ்ஏல வந்து ஒரு சர்வே எடுத்தான். அந்த சர்வேலே உலகம் உள்ள எவ்வளவு தலைவர்கள் இருப்பாங்க, அவ்வளவு தலைவர்கள் மத்தியிலையும் முதல் இடத்துல இருக்கிறது காமராஜர்.
நல்லா புரிஞ்சுடுங்க. நம்ம காமராஜர், நம்ம தமிழ்நாட்டு காமராஜர் முதல் இடத்துல இருக்கிறாரு. எப்படிப்பட்ட ஆளை இங்க ஒருத்தன், அவன் பேர் என்னது, காமராஜர் இழிவா பேசுனது, காமராஜர் இழிவா பேசுனது, காமராஜர் இழிவா பேசுறாங்க. முக்தார் 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 என்கிற ஒரு நபர், ஒரு அயோக்கியன், முக்தார் என்ற ஒரு அயோக்கியன் வந்து காமராஜர் இழிவா பேசுறான். இழிவா பேச வச்சது யாருன்னு தெரியும் எங்களுக்கு. யார் யார் எப்படி அவனை இயக்குறாங்க எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு, மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, மடப்பயவா, மட சாம்பிராணிகள், அவங்களுக்கு எதையும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்ப வச்சதே ஆளுங்கட்சிகள் தான். இதுதான் உண்மை. அது முக்தார்ங்கிற ஒரு வடிவத்துல முக்தாரை இயக்கி காமராஜருக்கு பேரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரை எத்தனையோ இயக்கங்கள் போராடிச்சு, ஒரு கட்சிக்காரன் போராடல, எத்தனையோ இயக்கங்கள் போராடிச்சு. ஒரு போராட்டத்தை அரெஸ்ட் பண்ணானா, முக்தார் அரெஸ்ட் பண்ணானா? டேய், பெருந்தலைவருடா, தமிழ்நாட்டுடைய தலைவருடா, அவரு தமிழ்நாட்டை வழி நடத்தினவருடா, எவ்வளவு சட்ட திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தவருடா, எவ்வளவு அணைகளை உருவாக்குனவரு, அவரெல்லாம் நீ எப்படிடா கூடான ஒரு ஆளுங்கட்சி முதல்வருக்கு கேட்க முடிஞ்சா, இல்ல ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு கேட்க முடிஞ்சா, இல்ல ஒரு இங்க இந்த எம்பிக்கு, இந்த எம்பி கேட்க முடிஞ்சா? அவன் பேரை சொல்லி எம்பி ஆன இல்ல, அவன் பேரை சொல்லி எம்எல்ஏ ஆன இல்ல, காமராஜர் பேரை சொல்லி மினிஸ்டர் ஆன இல்ல, ஏன் வா கொடுக்கல? நீ பொழப்பு, உன் தலைவன் சொல்றதை கேட்டு இருக்க, பொழப்புக்காக நீ உன் ஜாதகத்தையே தொலைச்சிருவ, உன் பொழப்புக்காக உன் கொள்கையை விட்டு கொடுப்ப, உன் பொண்டாட்டி பிள்ளையே விட்டு கொடுப்ப கொள்கைக்காக. தலைவனுடைய கொள்கையை காப்பாற்ற சுத்தி யாரு? உன் தலைவனுடைய கொள்கை. என் தலைவன் காமராஜர், உன் தலைவரை கொள்கையை உன் பொண்டாட்டியோட விட்டு கொடுத்து அந்த அளவு சூழல்ல. அதே சமயத்துல இனி ஒரு தலைவரா இருக்கட்டுமே, காமராஜர் விடுவோம், இனி ஒரு தலைவரா இருக்கட்டுமே, என்ன நடக்கும்? ஐயா அவ்வளவு பயிலும் வாதரப்பான், அவ்வளவு எம்எல்ஏ வாதரப்பான், எம்பி வாதரப்பான், அந்த மினிஸ்டர் வாதரப்பான், எல்லா பயிலும் மோசமா. அதாவது அவங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. அந்த அளவுல தான் வாழணும், தந்தோதி கெட்டு போனோம், தான் வாழணும் தந்தோதி கெட்டு போன இந்த சூழல்ல தான் இன்னைக்கு அமைச்சர் மாறு, எம்எல்ஏ மாறு, எம்பி மாறு. நீங்க போய் ஒரு மந்திரி கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் கேளுங்க, ஒரு மந்திரி கிட்ட போய் ஐயா எனக்கு பசியா இருக்கு, ஒரு சாப்பாடு போடுங்கன்னு கேளுங்க, தெரிஞ்சு கூட பார்க்கணும், சவுட்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு எம்எல்ஏ கிட்ட போங்க, இல்ல ஒரு எம்பி கேட்ட போங்க, இவ்வளவு எம்பி கிட்ட நீங்க எம்பி கிட்ட போய் 100 ரூபாய் கேட்டு பாருங்க பாப்பா, ஒரு சாப்பாடு கேட்டு பாருங்க பாப்பா, பன்னாடை பயிலுவான். பன்னாடையிலும் நம்பர் 1 பன்னாடை, அப்படிதான் சொல்லுவேன். பன்னாடையிலும் நம்பர் 1 பன்னாடைகளுக்கு நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க, அதுக்காக நான் ஓட்டு கேட்க வரல, சரியா? அதனால வந்து இனிமே யோசிச்சு நல்ல நல்ல ஆட்களை நமக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் அந்த மனித பாதுகாப்புகள் உருவாக்கப்பட்டது. அதனால மனித பாதுகாப்பு சொல்றதையும் கொஞ்சம் செய்து கொடுத்து கேட்கணும், எல்லா பொதுமக்களும் கேட்கணும். கேட்டாதான் மாற்றங்களை உருவாக்க முடியும். இந்த பகுதியில மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இலவசங்களை எல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? இப்ப தங்கத்தை விலையை பார்த்தீங்களா? தங்கம் என்ன ரேட்டுக்கு போகுது? தங்கம் இங்க எத்தனை பேர் தங்கம் இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். தங்கம் கை வைத்துங்க, தங்கம் இருக்கீங்களா? பாத்தீங்களா? அப்படி சொல்லிதான் நம்ம வந்து ஆசையை தீர்த்துக்க வேண்டியிருக்கு. தங்கம் ஒரு தங்கம் தான் இல்லையா? நான் நிறைய தங்கம் இருக்கேன். சரி, பொண்ணுன்னு சொல்லி யாராவது இருக்காங்களா? பொண்ணு இல்ல. நம்முடைய ஆசை, நம்முடைய கனவை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு, பந்தங்கள், பிள்ளைகளுக்கு தங்கன்னு தான் பேர் போடணும். தங்கன்னு பேரை போட்டு தங்கம் அப்படின்னு கூப்பிட்டு நம்ம ஆசையை நிவர்த்தி பண்ணணும். விலையை பார்த்தீங்களா? 2 லட்சம் 3 லட்சம் விலை. அவங்களுக்கு இனி போற போக்கு 5 லட்சம் வரை ஆகும். இது காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இலவசம். இலவசத்தை நாம வாங்க 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 தங்கம் 5 லட்சம் 10 லட்சத்துக்கு போகும். ஒருத்தவர் தங்கம் போட முடியாது. இருவுள்ள காலங்களில் ஒரு திருமணம் கூட செய்து கொடுக்க முடியாது பிள்ளைகளுக்கு. அதனால நம்ம இலவசத்தை மூஞ்சில அடிப்போம். மூஞ்சில அடிக்க நம்ம விற்பனை அல்ப காசு, அல்ப உரிமை சாப்பாடு, அரிசி நல்லா கொடுக்க. நம்ம வந்து நீங்க வந்து என்ன பண்ண, ரேஷன் கடையில் போங்க, நாளைக்கு போங்க, இந்த அரிசியெல்லாம் வாங்க மாட்டோம், எனக்கு செங்கல்பட்டு அரிசி கொடு, பொன்னி அரிசி கொடு. எப்படி? செங்கல்பட்டு அரிசி தாங்க, பொன்னி அரிசி தாங்க. ஏன் இது அவங்களுக்கு மட்டும் தானே போகுது? முதலமைச்சருக்கு போகுது, எதில் முன்னாள் முதலமைச்சருக்கு போகுது, மினிஸ்டருக்கு போகுது, எம்எல்ஏக்கு போகுது, எம்பி போகுது. நமக்கு அந்த அரிசியை போடு, இந்த அரிசி நீ சாப்பிடு. எவன் கொடுக்குற அங்க அவனுக்கு நீ அங்க கொண்டு கொடு. அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும், இனி எல்லாமே டிஃப்ரெண்டா மனித பாதுகாப்புல வந்தாச்சுன்னா எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். வித்தியாசமா நம்ம பண்ணணும் எல்லாமே. இனிமே குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டுற மாதிரி நம்ம கரங்கி வரக்கூடாது, கொஞ்சம் வெளியே வரணும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம இந்த நேரத்தில் உருவாக்கி விடணும். இனி ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நான் வந்து இப்ப வந்து ஒரு பொய் வாக்குறுதி சொல்ல வரல. நான் இப்ப சப்போஸ் வந்து எலெக்ஷன் நிக்கிறேன் வைங்களா, ஒரு எக்ஸாம்பிள்.
அப்ப நான் வந்து எலெக்ஷன் நிக்கிறேன்னா நீங்க கேபிள் பாக்குறீங்க அப்படிதானே? அவ்வளவு கேபிளுக்கு இந்த தொகுதியில வந்து நான் பணம் கட்டுவேன், இலவசம் கேபிள் படம் பார்க்கலாம். ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுவீங்களா? ஈபிக்கு பணம் கட்டுறீங்க. ஈபிக்கு வந்து நீங்க வந்து பணம் கட்ட வேண்டிய தேவையில்லை, நான் கட்டுவோம் தொகுதிக்கு. ஏன்னா ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுவீங்களா? எத்தனை பேர் ஓட்டு போடுவீங்க சொல்லுங்க. உங்களை மொத்த ஈபிக்கு நான் பணம் கட்டுறேன், போடுவீங்களா? அப்ப தைரியம் அளிக்கலாமா? அப்படியா? உண்மையில சொல்றேன், வித்தியாசமா இருக்கும். ஒரு வாய்ப்பை நீங்க கொடுக்க நான் நிக்க போறது இல்லை. அப்படி நின்னால் நீங்க ஒரு வாய்ப்பை கொடுத்தா வித்தியாசமா இருக்கும். ₹1 ஜெயிக்க முடியாது இந்த நாகர்கோவில் தொகுதியில. இதான் உண்மை. நாகர்கோவில் தொகுதியில ஜெய்மோகன் நின்று ஒரு தடவை வந்தான்னு வைங்களா, கழுத்துக்கு திறந்தா கூட ₹1 ஜெயிக்க முடியாது. இதான் உண்மை. அப்படி இருக்கும் என்னுடைய கொள்கைகள். சம்பாதிக்கிறது உருவாக்கப்படல. இப்போ சொல்றேன், இத்தனை வருஷமா குண்டு மட்டும் ஓட்டிட்டு இருக்கேன் மனித பாதுகாப்பு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆட்டு ஓட்டுறதுனால நீங்க நினைச்சுக்கிறணும், இவன் செய்வான், கண்டிப்பா செய்வான். அந்த ஏமாத்து பேர் வழி அந்த இது பண்றதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. நேரே போ நேரே வா, இதுதான் நம்முடைய வேலை. அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டான இதுகளை உருவாக்க பார்ப்போம். ஒரு டிஃப்ரெண்டா இளைஞர்களுக்கு எல்லாம் வந்து நிறைய விஷயங்களை பண்ணி கொடுப்போம். இலவசமா உங்களுக்கு வந்து இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரி, ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி இருக்கு. அங்க போனா உங்களுக்கு நல்ல மருத்துவம் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அழகா பார்க்குறாங்க, நல்ல மருத்துவம். அதே சமயத்துல என்னுடைய ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் அரசு டாக்டர்கள் பிரைவேட்டுக்கு போகக்கூடாது. ஏன்னா அப்படி போறதுனால அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. இங்கேயும் பார்க்கணும், அங்கேயும் அந்த வருமானத்தையும் பார்க்கணும், இந்த வருமானம் மாச சம்பளத்தையும் பார்க்கணும், இங்க உள்ள டெய்லி சம்பளத்தையும் பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு பரபரப்புல டாக்டர்ஸ் இருக்காங்க. அதை வந்து அரசு என்ன பண்ணணும், கொஞ்சம் தீவிரமா யோசிக்கணும். இது மனித பாதுகாப்பு ஒரு கோரிக்கை. அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு வந்து நாம இருந்துட்டு இருக்கோம். ஒரு வித்தியாசத்தை நம்ம உருவாக்குவோம். ஒரு வித்தியாசமான மனித பாதுகாப்பு வளத்தை நம்ம உருவாக்கி எல்லாருக்கும் வாய்ப்பு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு நான் உருவாக்கி தரேன். சும்மா சொல்லல, நீங்க என்ன ஆதரிங்க, மனித பாதுகாப்பு ஆதரிங்க, உங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரேன். அது சப்போஸ் என்னால நிக்க முடியாது அப்படின்னா நான் ஒரு ஆளை கை காட்டுறேன், அந்த ஆளுக்கு நீங்க பண்ணுங்க, நான் கேரண்டி. எப்படி பண்ணீங்களா? அதனால நீங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பண்ணுவோம். வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை இனிமேல் உருவாக்குவோம், பிள்ளைகளை வாழ வைப்போம், எதிர்காலத்தை வாழ வைப்போம் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.